ரகசியத்தை அறிந்த சஹாபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், கானல் இஸ்லாமும் ஃபீ ஸமனி உமர் இப்னுல் கத்தாப். உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல இஸ்லாம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, கர்ரஜுலில் முக்பில், அதாவது எதிர்நோக்கி வருகின்ற ஒரு மனிதனை போல வேக வேகமாக இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருந்தது. லா யஸாது இல்லா குர்பன், அந்த காலத்தில் இஸ்லாம் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருந்தார்கள் மனிதர்கள். ஆனால் ஃபலம்மா குதில, எப்பொழுது உமர் ரலியல்லாஹு இந்த துன்யாவுக்கு போய்விட்டார்களோ இஸ்லாம் எப்படி தெரியுமா மாறிடுச்சு? அப்பொழுதும் சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள், எண்ணிக்கை குறைவாக இருந்துச்சு. கான கர்ரஜுலில் முதுபிர், பின்னோக்கி போகின்ற மனிதனை போல இஸ்லாம் வளர்ச்சியிலே குறைந்து விட்டது. லா யஸாது இல்லா புஆதன், மக்கள் இஸ்லாத்தை விட்டும் ஷரியத்தை விட்டும் தூரமாகி விட்டார்கள் என்று சொல்லுவது சஹாபி. அதனால் காலங்கள் மாற மாற உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் இருந்த இஸ்லாத்தின் வேகம், அந்த தக்வா, அந்த ஷரியத்திற்கு கிடையாது. ரோட்டிலே ஒரு பெண்மணி நடந்து போகின்றார், அந்த நேரத்தில் ஒரு ஆண் இருக்கின்றார். அந்த பெண்மணி சொன்னார்கள், ரெண்டில் ஒன்று இருக்க வேண்டும். இப்பொழுது ஒன்று உமர் ரலியல்லாஹு மரணிச்சிருக்கணும், அல்லது நீங்க உமர் ரலியல்லாஹுவாக இருக்கணும். ஏன்? ரோட்டில் இந்த நேரத்தில் ஒரு பெண் போகின்ற பொழுது ஒரு ஆண், அந்நிய ஆண் இருக்கிறார் என்றால் அது உமர் மரணித்திருக்க வேண்டும், அல்லது நீங்கள் உமராக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் அந்த உமர் ரலியல்லாஹுடைய தக்வா, அந்த ஆட்சி எந்த அளவுக்கு புனிதமானதாக இருந்துச்சு. அதனால்தான் அந்த சஹாபாக்களை நினைவு கூறும் விதமாக 4 கலீஃபாக்களுடைய பெயர்களை குத்துபாக்களில், தராவினுடைய தஸ்பீஹ்களில் நாம் சொல்லுகிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் அதுதான். எனவே ரபியுல் அவ்வல் மாதம் பெருமானார் எல்லா காலத்திலும் பேசப்பட வேண்டும். பேசப்பட்டால் மட்டும் பத்தாது, அவர்கள் வாழ்க்கையிலே வாழப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயர்வுகளை சொல்லுகின்றோம், வாழ்க்கையிலே பார்க்கின்றோம். ஹதீஸ்களின் அடிப்படையில் நபியுடைய காலத்தில் எத்தனையோ எதிரிகள் இஸ்லாத்தில் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் அனைவரும், ஒருவர் இயற்கையிலே மரணித்திருக்கலாம், ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம், இப்னு கத்தல் என்று சொல்லுகின்ற ஒருவன் மட்டும் நபிக்கு அருகாமையில் அமர்ந்து வஹியை எழுதுகின்ற ஒரு நபராக இருந்தார். கான யக்துபு குத்தாமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒருவன் இப்னு கத்தல். பார்த்தீங்களா, அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தருகின்றான். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு அல்லாஹ் நெருக்கத்தை தருகின்றான், அதை பயன்படுத்துவதில்லை, அல்லாஹ் பிடித்து விடுகின்றான். இப்னு கத்தலும் அதே போன்றுதான். வஹி எழுதுகின்ற ஒரு பொறுப்பை அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருந்தான். பகான இதா நஸல, ஆனால் அவன் எப்பொழுதெல்லாம் வஹீகள் வருமோ, ஆயத்துகள் வருமோ, என்ன ஆயத்து வருகிறது? கஃபூருர் ரஹீம் என்ற ஆயத்து வருகிறது. இவன் என்ன தெரியுமா எழுதுகின்றான்? ரஹீமுன் கஃபூர். பார்த்தீங்களா, ஆயத்து கஃபூருர் ரஹீம் என்று வருகிறது. இவன் எழுதினான் ரஹீமுன் கஃபூர். அடுத்து ஒரு ஆயத்து வருது, பைதா நஸல சமீஉன் அலீம். சமீஉன் அலீம் நல்ல ஆயத்து இருக்கிறான். இவன் பக்கத்துல உட்கார்ந்து எழுதுறான் அலீமுன் சமீ. பார்த்தீங்களா, வஹிய மாத்திரம். இன்னைக்கும் இஸ்லாத்தில் நபிக்கு எவன் துரோகம் செய்வானோ அவன் வாழ்ந்ததாக வரலாறு கிடையாது. உலகில் எல்லாரும் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறார்கள். நபியை எதிர்த்தவர்களும் கொலை செய்ய திட்டமிட்டவர்களும் வாழ்ந்தார்கள், அழியவில்லை. ஆனால் யார் நபிக்கு துரோகம் செய்தார்களோ, நம்பிக்கை துரோகம் செய்தார்களோ, அவர்கள் அழிந்து போன வரலாறு. அவன் நபியினுடைய சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் அபூ லஹபாக இருந்தாலும் சரி, அவன் அழிந்து போன வரலாறு தான். இப்னு கத்தலும் அதே போன்று தான். பக்கத்தில் உட்கார்ந்து வஹி எழுதி கொண்டிருந்தான், ஆயத்தை மாற்றி மாற்றி எழுதி கொண்டிருந்தான். நபிக்கு இது தெரிந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னார்கள், மா கதா அம்லைது அலைக, நான் இவ்வாறு உனக்கு சொல்லவில்லையே, நான் கஃபூருர் ரஹீம் என்று தானே சொன்னேன், நீ எவ்வாறு எழுதினாய் என்று கேட்கின்ற பொழுது அவன் சொன்னான், நான் எதை எழுதுகின்றேனோ அதுதான் ஆயத் என்று சொன்னான். பார்த்தீங்களா, நாம் இன்று எத்தனையோ பேரை பார்க்கின்றோம், நபிக்கு எதிராக பேசுகின்றவர்கள், நபியுடைய அந்தஸ்தை குறைத்து பேசுகின்றவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அவர்கள் எவ்வளவு பெரிய தொழுகையாளியாக இருக்கலாம். இப்னு கத்தல் ஒரு தொழுகையை, ஜமாத்தை கூட விட்டது கிடையாது. ஆனால் அவனுக்கு கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், நபி எல்லா சஹாபாக்களுக்கு முன்னால் நபி அறிவிப்பு செய்தார்கள், மன் கத்தல இப்னு கத்தல் ஃபலஹு அல் ஜன்னah. இப்னு கத்தலை எவன் கொலை, யார் கொலை செய்வானோ அவருக்கு சொர்க்கம் நிச்சயம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் குர்ஆன ஓதலையா, தொழுகலையா, ஜகாத் கொடுக்கலையா, என்ன செய்யவில்லை? நபிக்கு எதிராக குரல் கொடுத்தான், நபியுடைய அந்தஸ்தை முடக்க பார்த்தான், அல்லாஹ் அவனை அழிக்க பார்த்தான். என்ன தெரியுமா செஞ்சான் இவன்? வரலாற்றில் போய் பாருங்கள், இப்னு கத்தல் காபாவுடைய துணியை பிடித்து 3 நாள் எடுத்துக் கொண்டான்.
காபாவுடைய துணியை பிடித்து 3 நாள் இருந்து கொண்டிருந்தான், வெளியே வரவில்லை. எந்த காபா? மன் தகலஹு கான ஆமினா. அந்த காபாக்குள் நுழைந்து விட்டால் எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் பாதுகாப்பை பெற்று விடுவான். அவன் கொலை செய்யக்கூடாது. அவன் உயிருக்கும் உடைமைகளுக்கும் அவனுடைய மான மரியாதைகளுக்கு பாதுகாப்பு. அந்த பூமி பரிசுத்தமான பூமி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன பலதக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா ஃபீ ஷஹரிக்கும் ஹாதா. இந்த பூமியில் கொலை நடக்கக்கூடாது, ரத்தம் ஓட்டப்படக்கூடாது என்றார்கள். ஆனால் வரலாற்றில் ஒரே ஒரு நிகழ்வு நடந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவனை யார் கொலை செய்வானோ அவன் காபாவுடைய துணியை பிடித்திருந்தாலும் பரவாயில்லை, சொர்க்கவாசி என்றார்கள். யார் அவனை கொலை செய்வார்களோ சையதுனா அபூ பர்ஸத்தல் அஸ்லமி என்று சொல்லுகின்ற சஹாபி காபாவுடைய துணியை பிடித்துக் கொண்டிருந்தான். அங்கேயே அவனை வெட்டினார், அங்கேயே கொலை செய்தார்கள். எதற்காக? நபிக்கு எதிராக எவன் குரல் கொடுப்பானோ அவன் இந்த பூமியில் வாழ்வதற்கு தகுதி இல்லை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டினார்கள் என்று சொன்னால் நாம் எல்லாம் இந்த வரலாறுகளை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த இந்த புனிதம் பொருந்திய மாதம். எனவே நாம் பார்க்க வேண்டும், ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. நபியுடைய பூமிக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் வரலாற்றில் வருகிறது, சயீத் இப்னுல் முஸையப் சொல்லுகின்றார்கள், பலகனா அன்ன அபா ஹுரைரா ரலியல்லாஹு லம் யஹுஜ்ஜ. பெருமானார் வாழ்ந்த காலம், அவர்களுடைய தாய் வாழ்ந்த காலம் வரை அவர்கள் மதீனாவை விட்டும் மக்காவுக்கு ஹஜ் செய்ய போலங்க. 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் தான் மதீனால இருந்து மக்கா. ஆனால் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் போகவில்லை. ஏன்? நபி வாழ்ந்தவரை போகவில்லை. நபி மரணித்த பிறகு தன் தாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இன்று பார்க்கின்றோம், தந்தை வாழுகின்றார், தாய் வாழுகின்றார்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விட்டுவிட்டு மாதத்திற்கு ஒரு தடவை உம்ரா, வருஷத்திற்கு ஒரு தடவை உம்ரா ஹஜ் என்று போய்விடுகின்றார்கள். தாயை விட்டு விட்டார்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தாய் வாழ்ந்தவரை ஹஜ்ஜுக்கு போகவில்லை. அவர்கள் மரணித்து விட்ட பிறகு ஒரே ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு போனார்கள். வரலாறு வருகிறது என்று சொன்னால் இதுதான் நம்முடைய மார்க்கம். யாருக்கு என்ன கடமைகள் செய்ய வேண்டும், என்ன யாருக்கு என்ன பொறுப்புகள் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே மீலாது நபி முடிந்து விட்டது. ரபீல் அவ்வளுடைய மாதம் மீலாது முடிந்து விட்டது. பேசியவர்கள் கேட்கக்கூடியவர்கள் வருடம் வருடம் இதை பேசிக்கொண்டே தான் இருக்கின்றார்கள். நபி பிறந்த நாள் என்று சொல்லுகின்றீர்கள், அன்று தானே நபி மரணித்தார்கள், நபி மரணித்ததை நீங்கள் எப்படி கொண்டாடுகின்றீர்கள் என்று கேட்கக்கூடியவர்களே, இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. இன்றைய நாள் தான் சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார்கள் என்று சொல்லுகின்ற நாம் இதே வெள்ளிக்கிழமையில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரணிக்கவும் செய்தார்கள். நாம் பிறந்த ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததும் வெள்ளிக்கிழமை, மரணித்ததும் வெள்ளிக்கிழமை. வரலாற்றில் எழுதப்படுகிறது 70க்கும் மேற்பட்ட நபிமார்கள் வெள்ளிக்கிழமை மரணித்திருக்கின்றார்கள். 70க்கும் மேற்பட்ட நபிமார்கள் வெள்ளிக்கிழமை மரணித்திருக்கின்றார்கள். நாம் வெள்ளிக்கிழமையை சிறந்த நாளாக உணவுகள் தயாரித்து சிறந்ததாக கொண்டாடுகின்றோம். நபிகள் மரணித்திருக்கின்றார்களே, நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரணித்திருக்கின்றார்களே, அது ஒரு பக்கம். ஆனால் சிறந்தது தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹயாத்தி கைருல் லக்கும், நான் இந்த பூமியில் வாழ்வதும் உங்களுக்கு சிறந்தது தான். மமாத்தி கைருல் லக்கும், நான் இந்த பூமியை விட்டு போனாலும் மற்றவர்களை போல நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நான் போன பிறகும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தே தீரும், அது உங்களுக்கு சிறந்தது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தான் நாம் வருடம் வருடம் அந்த நபி அவர்கள் பிறந்த நாளிலே, அவர்கள் அந்த நாளில் மரணித்திருந்தாலும் கூட நாம் அவர்களை மீலாது நபி என்ற பெயரிலே நாம் அவர்களை நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால், பெருமானார் வாழ்ந்த வாழ்க்கையை பாருங்கள். அந்த எளிமை, சஹாபாக்களுக்கு நபி எளிமையை கற்றுக் கொடுத்தார்கள். அஸ்ஹாபு சுஃபா, நபியுடைய ரவுலாவை போய் பார்த்தவர்கள் பார்த்திருப்பார்கள். நபியுடைய அந்த அடக்கஸ்தலத்தை ஒட்டித்தான் அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள் வாழ்ந்தார்கள். 70க்கும் மேற்பட்ட திண்ணை தோழர்கள் வாழுகின்றார்கள். சாப்பாட்டிற்கு வழி இல்லாத சஹாபாக்கள், அதில் ஒரு சஹாபி மரணிக்கின்றார்கள். பார்த்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபமா உஜித லஹு கஃபனுன், அவர்களுக்கு போடுவதற்கு கஃன் துணி கிடையாது, கஃன் துணி கிடையாது. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஷூபு ஸௌபஹு, அவருடைய ஆடையை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் என்று பார்க்கின்ற போது, பாருங்கள் நமக்கும் சஹாபாக்களுக்கும் ஒப்பீடு பண்ணி பாருங்கள், ஃபவஜது ஃபீஹி தீனாரைனி, அவர்கள் உடுத்திய ஆடையிலிருந்து 2 காசுகள், தீனார் காசுகள் கீழே விழுந்தது. கஃன் துணி இல்லை, அவர்கள் வாழ்நாளில் போட்டிருந்த ஆடையிலிருந்து 2 தீனார் காசு கீழே விழுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த காசை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாங்க? எங்க நம்ம சாப்பிட்டா மாதிரி சாப்பிடலங்க, நமக்கு ஒதுங்குற மாதிரி வீடுகள் ஏசிகள் இல்லைங்க,
வாழ்நாள் முழுக்க உடுத்த உடு இல்லாத சஹாபி மரணிக்கின்றார்கள். 2 காசு கீழே விழுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைய தானி, இவர் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் இந்த 2 காசுகள் நரகத்தின் 2 காப்புகள் என்றார்கள் பெருமானார். இந்த 2 காசு என்ன தெரியுமா? நரகத்தின் 2 கவளங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சந்தோஷத்தையே அனுபவிக்காத 2 காசு மரணிக்கின்ற போது கீழே விழுந்த சஹாபியை பார்த்து, அதுவும் திண்ணை தோழர்களை பார்த்து நபி கைய தானி, இந்த 2 காசும் நரக கவலங்கள் என்றார்கள். என்று சொன்னால் ஜகாத்து கொடுக்காமல் ஹராமான வழியில் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய காசுகளை என்ன என்று சொல்வது? சஹாபாக்களுக்கு நபி கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய பாடம் எளிமை. அது இன்று நம்முடைய உம்மத்தை விட்டு போய்விட்டது. ஒரு திருமணம் என்றாலும் ஒரு சாதாரண சின்ன பங்கனுக்கும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நாம் செலவு செய்து கொண்டு தான் இருக்கின்றோம். சையதுனா அலி ரலியல்லாஹு மதீனாவுடைய பஜாரிலே வந்து சப்தமிட்டு கூச்சலிட்டு சொல்லுகின்றார்கள், தோ பார்த்துக் கொள்ளுங்கள், என் கையிலே வாள் இருக்கிறது. இது எந்த வாள் தெரியுமா? ஏறத்தாழ நபியோடு 18 போர்களில் இந்த வாளை நான் பயன்படுத்தியிருக்கின்றேன். இந்த வாள் பெயர் தான் ஜுல்ஃபிகார். நபி எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்கள் சொல்லுகின்றார்கள். இப்பொழுது அபு சையதுனா அலி ரலியல்லாஹு கல்வியின் கடல், ஹிக்மத்தின் கடல் சொன்னார்கள், மை யஷ்தரி மின்னி ஹாதா ஸைஃப், என் வீட்டிலே வறுமை இருக்கிறது, சாப்பிடுவதற்கும் உடுத்துவதற்கும் ஆடை இல்லை, இந்த வாளை யார் வாங்கிக் கொள்வது? வாங்கிக் கொள்ளுங்கள் காசு கொடுத்து. நான் இந்த வாளை நான் விற்கின்றேன். இது நபி எனக்கு கொடுத்தது. 18 போர்க்களங்களில் இந்த வாளை நான் பயன்படுத்தியிருக்கிறேன். ஆனால் என் வீட்டில் சாப்பிடுவதற்கு காசு இல்லை, உடுத்துவதற்கு ஆடை இல்லை, இந்த வாளை நான் விற்கின்றேன், யாரு வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம் என்று பெருமானாருடைய மருமகன் பிள்ளை அவர்கள் சந்தையிலே அறிவிப்பு செய்கிறார்கள். என்று சொன்னால் ஓகுசிமு அல்லவ் கான இந்தஹு ஸமனு ஸௌபின் மா பிஅதுஹு, என்கிட்ட உடுத்துறதுக்கு காசு இருந்துச்சுன்னு சொன்னா இந்த புனிதம் பொருந்திய வாளை நான் விற்க மாட்டேன், நபி அவர்களுடைய கையால் எனக்கு கொடுத்தது என்று சொன்னார்கள். என்று சொன்னால் நாமும் நபியுடைய வாழ்க்கையும் எங்கே இருக்கிறது? ஏழ்மைக்கும் நமக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்று பார்த்தால் கிடையாது. எனவே நேரம் கடந்து விட்டது. பெருமானாருடைய பிறந்த மாதத்திலே நாம் எல்லாம் வாழ்கிறோம். அவருடைய வாழ்க்கை முறைகள், அவருடைய வழிகாட்டுதல்கள் எப்படி இருந்துச்சு? பெருமானார் சஹாபாக்களுக்கு மத்தியில் அமர்ந்து கொண்டு இருந்தார்கள், சிரித்தார்கள். நபி எத்தனை தடவை சிரிச்சாங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி எத்தனை தடவை அழுதார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உலகத்தில் ஒரு தலைவரை காட்டுங்கள், அவர் பேசிய பேச்சுக்கள், அவர் சிரித்த, அவர் அழுதன தருணங்கள் ஏதாவது பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? நம்முடைய காலத்தில் வாழ்ந்தவரை கூட பதிவு செய்யப்படவில்லை. 1400 ஆண்டுகள் கடந்து விட்டது. நபி சிரித்தார்கள். சஹாபாக்கள் நபியிடத்தில் கடவாய்பல் தெரிகின்ற அளவுக்கு சிரித்த, யா ரசூலுல்லாஹ், எதனால் இந்த அளவுக்கு சிரித்தீர்கள்? சொர்க்கத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வை நினைத்து நான் சிரித்தேன். ரஜுலானி மின் உம்மத்தி, என் உம்மத்தில் 2 நபர்கள் சொர்க்கத்துடைய வாசலில் நிற்கப்பட்டு இருப்பார்கள். அல்லாஹு தாலாவிடத்தில் பேசுவார்கள். அதில் ஒரு சகோதரன் சொல்லுகின்றான், இவன் எனக்கு உலகத்தில் அநியாயம் செய்தான், என் இடத்தை பறித்து விட்டான், இவனை நரகத்தில் தள்ளிவிடு என்று ஒரு சகோதரன் சொல்லுவான். அப்பொழுது அந்த நடந்த நிகழ்வை நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் அவனை பார்த்து சொல்லுவான், பார், உனக்கு முன்னால் ஒரு சொர்க்கத்துடைய மாளிகை தெரிகிறதா? ஆம் தெரிகிறது. அல்லாஹ், இது இவ்வளவு அழகாக இருக்கிறது, மா சமனு, இதனுடைய விலை என்ன என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான் அந்த அடியானை பார்த்து, இதனுடைய விலை என்ன தெரியுமா? உன் சகோதரன் உலகத்தில் உனக்கு மாறு செய்தான், உனக்கு துன்புறுத்தினான் என்று சொன்னாயே, அவனை நீ மன்னித்து விட்டால் அதுதான் இந்த சொர்க்கத்தின் விலை என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு தாலாவை பார்த்து அந்த அடியான் சொல்லுவான், யா ரப்பி இன்னி கத் அஃபவ்து அன்ஹு, இவ்வளவு பெரிய விலையா என்னுடைய சகோதரனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு? நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் அவனை பார்த்து சொல்லுவான், கூது பியதியாகிக்க, நீ மட்டுமல்ல உன் சகோதரனுடைய கையை பிடித்து ஃபதுகுலால் ஜன்னா, இருவரும் சொர்க்கத்தில் நுழையுங்கள் என்று இருவரை பார்த்து சொல்லுகின்ற செய்தி என் கண்ணுக்கு முன்னால் ஞாபகம் வந்து விட்டது என்று சொல்லி பெருமானார் சிரித்தார்கள். நான் ஏன் சொல்லுகின்றேன்? மன்னிக்க கூடிய தன்மை என்று குறைந்து விட்டது. எல்லாரும் பழிக்கு பழி வாங்குகின்ற தன்மை, அவன் எனக்கு இவ்வாறு செய்தான், அவன் எனக்கு இவ்வாறு செய்தான். எதிரியையும் மன்னிக்கக்கூடிய தன்மை பெருமானார் இடத்தில் இருந்தது. தன் வாழ்நாள் முழுக்க எதிராக இருந்த அவனுக்கு மரணிக்கின்ற நேரத்தில் தன் ஜுப்பாவை கஃனாக கொடுத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் இந்த மன்னிப்பு தன்மை இருக்கிறது நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இன்று காலத்தின் சூழ்நிலை என்ன தெரியுமா? தெரு நாய் பிரச்சனை வந்துருச்சு. இன்னைக்கு பார்க்கின்றோம், இல்லைங்க, நாயுடைய பிரச்சனை. நாயை வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதா? நாயை வச்சுக்கலாமா வச்சுக்க கூடாதா? பாருங்க, கொஞ்சம் நாயினுடைய பெருமானார் 1400 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் தீர்வு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாம் வாழ்க்கையிலே நபியை தேட வேண்டும், வேற யாரையும் தேட வேண்டியது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயுடைய பிரச்சனையா 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? லவ்லா அன்னல் கிலாப உம்மத்தும் மினல் உமம்,
நாய் என்பது என்ன நினைச்சிட்டீங்க? நமக்கு நாய் நாயாக தெரிகிறது. நபி என்ன தெரியுமா சொன்னாங்க? நாய்கள் நாய்கள் கிடையாது. ஒரு காலத்தில் வாழ்ந்த சமூகத்தின் மனிதர்கள் இந்த நாய்கள் இப்பொழுது நாய்களாக மாறிவிட்டது. ஒரு காலத்தில் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்தார்கள். அல்லாஹ் அவருடைய முகங்களை குரங்குகளாக, பன்றிகளாக, நாய்களாக மாற்றிவிட்டான். இந்த நாய்கள் எல்லாம் ஒரு காலத்தில் மனிதர்களாக வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பாக மட்டும், மனித சமூகமாக மட்டும் இந்த நாய்கள் இல்லை என்று சொன்னால் எல்லா நாய்களையும் நான் கொலை செய்ய உத்தரவிட்டு இருப்பேன். ஆனால் இவர்கள் ஒரு சமூகத்தின் உம்மத்துகளாக போய்விட்டார்களே, அதனால் தான் எல்லா நாய்களையும் நான் கொலை செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு நபி சொன்னார்கள், வலாக்கின் உக்துலு அல் கல்பல் அஸ்வத், கருப்பு நாயை நீங்கள் கொலை செய்யுங்கள். அல் பஹீம் அல் கல்பல் அகூர், கொலைக்கக்கூடிய வெறி நாய்களை நீங்கள் கொலை செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றே சொல்லிவிட்டார்கள். நாய்க்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும் ஷரியத் சொல்லி இருக்குதுங்க. இன்னைக்கு பார்க்கின்றோம், படுக்கக்கூடிய படுக்கையில் நாய், வாகனிக்கக்கூடிய காரிலே பக்கத்திலே நாய், கல்யாண வீட்டுக்கு போனா கூட நாய், குடும்பத்தில் ரேஷன் கார்டுல இல்லாத ஒரு நபராக நாய் ஆக்கப்பட்டு விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி நாயை வைக்க சொல்லலங்க. ஒரு பாதுகாப்புக்கு எல்லா நாயையும் கொலை செய்ய சொன்ன நபி, இதா அரசல் கல்வக்கல் முஅல்லம், நாய்க்கு உண்டான அந்தஸ்தை கொடுத்தார்கள் பெருமானார். அந்த நாய்க்கு பயிற்சி கொடுக்கப்பட்டு விட்டால், அந்த நாய் போய் ஒரு மிருகத்தை வேட்டையாடினால் அது வாய் வைத்தாலும் நீ சாப்பிடலாம் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயிலே அசுத்த தன்மை இருக்கிறது. நாயுடைய வாய் உன் ஆடையிலே, உன் உடம்பிலே பட்டு விட்டால் 7 தடவை நீ கழுக வேண்டும். தண்ணீரை கொண்டு ஒரு தடவை மண்ணை போட்டு கழுக வேண்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாய்க்கு உண்டான தீர்வு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து விட்டார்கள் என்று சொன்னால், நாம் நாயை பார்த்தால் அது ஷைத்தான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் நபியுடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது. நாம் தான் நபியுடைய வாழ்க்கையை பேணி பாதுகாத்து நடக்க வேண்டும். பொது சொத்திலே நாம் உஷாராக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் யாரும் இந்த பொருளை நபி எடுத்துட்டாங்க, களவாடிட்டாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். கனிமத்தில் ஒரு பொருள் போர்வை காணா போடுச்சு. சஹாபாக்கள் சில பேர் பேசிக்கிட்டாங்க, நபி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்களோ. அல்லாஹ் ஆயத்தை இறக்கி விட்டான், ஓமா காணல் நபியினா யகுல், நபிக்கு உலகத்தின் எந்த பொருளும் தேவையில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தின் ஆடைகளை, அவர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை தருகின்ற பொழுது உலகத்தின் பொருளை பார்த்தால் நபி திரும்பி பார்ப்பார்கள். குர்ஆனின் வசனம் இறங்கிவிட்டது. அந்த பெருமானார் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹ் தன்னுடைய தந்தை உமர் ரலியல்லாஹ் மரணித்த பிறகு 1 வருடம் கழித்து கனவில் பார்க்கின்றார்கள். தந்தையை பார்க்கின்றார்கள். அவர்கள் பேஹாலாக நின்று கொண்டிருக்கிறார்கள். தந்தையே, உங்களை வாழுகின்ற பொழுது நபி சொர்க்கவாசி என்று சொல்லிவிட்டார்களே, உமருன் ஃபில் ஜன்னா, உமர் சொர்க்கத்தில் போய்விட்டார் என்றார்கள் பெருமானார். என்ன தந்தையே கவலையாக இருக்கின்றீர்கள்? அல்லாஹ் என்னிடத்தில் ஒரு விசாரணை செய்தான். கொஞ்சம் யோசிப்பார். யாரை சொர்க்கவாசி என்று நபி சொன்னார்களோ உமர் ரலியல்லாஹு சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் என்னிடத்தில் ஒரு கேள்வி கேட்டான், பதில் இல்லை. என்ன? என்னுடைய ஆட்சி காலத்தில் பைத்துல் மாலிலே ஒரு கயிறு காணாமல் போய்விட்டது, அது எங்கே என்று அல்லாஹ் கேட்டான். கொஞ்சம் யோசிப்பார். நாம் எப்படி பொது சொத்திலே இருக்கின்றோம்? நம்முடைய மக்களுடைய பொறுப்பிலே பொறுப்பு வகிக்கக்கூடிய நாம் எவ்வளவு கவனக்குறைவாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு ஒரே ஒரு கயிறு காணாமல் போய்விட்டது, அல்லாஹ் என்னிடத்தில் கேட்டான் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் நாம் எல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. எனவே நேரம் கடந்து விட்டது. ஜும்மாவுடைய நாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேபாளத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரே கலவரங்கள், கத்தாரிலே பிரச்சனைகள். என்ன காரணம்? நபியுடைய வழி. எல்லாரும் போனுக்கு அடிமையாகி விட்டார்கள். இன்ஸ்டாகிராமுக்கு, பேஸ்புக்கு அங்கே முடக்கப்பட்டு விட்டது. நீங்கள் போனை பார்க்க கூடாது. இந்த பத்திரிகையாளர்கள் சொல்லுகின்றார்கள், நேபாளிலே 24 மணி நேரம் வாலிபர்கள் ஆபாச காட்சிகளுக்கு அடிமையாகி விட்டார்கள். அசிங்கமான காட்சிகளை பார்ப்பதிலே அவர்கள் சாப்பாடு இல்லாமலும் வாழ்ந்து விடுவார்கள், தண்ணீர் இல்லாமலும் வாழ்வார்கள். போன் இல்லாமல் அசிங்கமான ஆபாசமான காட்சிகளை பார்க்க முடியாமல் அவர்களால் வாழ முடியாது. அதனால் தான் நாடு முடங்கி போய்விட்டது என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளுக்கு அடிமை, இச்சைக்கு அடிமை அன்றே தடுத்து விட்டார்கள் என்று சொன்னால் நாம் எல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. எனவே கதாலிக நபுலுஹும் பிமா கானு யஃப்ஸகூன், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், மனிதர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு தான் நான் அவர்களை சோதிக்கின்றேன். ஆட்சியை கொண்டு சோதிப்பேன், பொருளாதாரத்துடைய வீழ்ச்சியை கொண்டு சோதிப்பேன் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லித் தருகின்றான். எனவே
பெரும்பாலும் போனிலே பார்க்கின்றோம், இன்ஸ்டாகிராமிலே, பேஸ்புக்கிலே ஆண்களை விட, அதுவும் குறிப்பாக முஸ்லிம் பெண்கள், வாலிப பெண்மணிகள், ஆட்டங்கள், அவருடைய பேச்சுக்கள், குறிப்பாக சமையல் ரீதியில் கூட அவர்கள் வெளிவருகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு பெண்களுடைய கண்ணியத்தை பாதுகாத்தார்கள். ஒரு வாலிப பெண்மணிக்கு திருமணத்துடைய சம்பந்தம் கூட நாவால் சொல்லக்கூடாது. என்னங்க, எனக்கு இந்த கணவன், இந்த ஆணை திருமணம் செய்ய எனக்கு விருப்பம் இருக்கிறது, வாயால் சொல்லக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கின்ற பொழுது நபி என்ன தெரியுமா சொன்னாங்க? வைதுனுஹா சுகூதுஹா. ஒரு பெண்மணி தனக்கு பிடித்த திருமணத்தை கூட மௌனம் காப்பால், வாயால் எனக்கு இவளுக்கு திருமணம் செய்து தாருங்கள் என்று சொல்ல மாட்டால் முஸ்லிமான பெண்மணி என்று பெருமானார் சொல்லி தந்தார்கள் என்று சொன்னால், அந்த பெண்மணிகள் இன்று வீதிக்கு வந்து விட்டார்கள், போன்களிலே ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நமக்கு வருத்தத்திற்குரிய செய்தியாகத்தான் இருக்கிறது. எனவே 1400 ஆண்டுகள் கியாமத்துடைய அடையாளத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் அவர்கள் வாழுகின்ற பொழுதே தன்னுடைய பிள்ளைகளுக்கு அமர வைத்து கியாமத்தின் அடையாளத்தை சொல்லி காட்டினார்கள். தஜ்ஜால் என்று ஒருவன் வருவான், யாஜூஜ் மாஜூஜ் என்று ஒருவர் வருவார்கள், தாபத்துல் அர்த் என்று ஒரு மிருகம் வரும் என்று கியாமத்துடைய அடையாளத்தை சொல்லி தன் பிள்ளைகளை பயமுறுத்தினார்கள் சஹாபாக்கள். ஆனால் நாம் அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னைக்காவது நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைகளை பார்த்து கியாமத்தின் அடையாளம் இது, நீ தொழு என்று சொல்லி இருக்கின்றோமா என்று கேட்டால், பெருமானார் வந்த மாசத்திலே அவருடைய வாழ்க்கையை நம்முடைய வீட்டுகளுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனவே அவருடைய புனிதம் பொருந்திய அந்த மாதத்திலே அவர்களை நேசியுங்கள், அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை வாழுங்கள், மதீனாவுக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். உலகத்திலே வாழ்வதற்கு அந்த பெருமானாருடைய புனிதம் பொருந்திய அந்த பூமியை பார்ப்பதற்காகத்தான் எத்தனையோ பேர் கனவு கண்டு வாழ்ந்தார்கள். யாராவது மாலிக் இமாம் ரஹ்மத்துல்லாஹ்விடத்தில், நான் இப்பொழுதுதான் ஜுர்து கபரன் நபி, நபியுடைய கபரை பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னா மாலிக் இமாமுக்கு கோவம் வந்துருமா? சொல்லுவாங்களா, நபியுடைய கபரை பார்த்துட்டு வந்தியா? சொல்லாத, நபியை பார்த்து வந்தேன் என்று சொல். ஜுர்து கபரன் நபி இல்ல, ஜுர்துன் நபிய. அது என்ன நபியுடைய கபர்? நபிக்கு என்ன 6 அடிக்கு போனா நபிக்கு எல்லாம் மறைந்து விட்டதா? கிடையாது, அது வெறும் திரைகள் தான். நபியை பார்த்து விட்டு வந்தேன் என்று சொல் என்று லட்சக்கணக்கான ஹதீஸ்களை சுமந்த மாலிக் இமாம் சொல்லுவார்கள் என்று சொன்னால், நபியை அடக்கணும்னு முடிஞ்சு போச்சாங்க? இல்லைங்க, அந்த என் நபி அவர்கள் சொன்னார்கள், வியாழக்கிழமை திங்கட்கிழமை என் உம்மத்துகள் செய்கின்ற அமல்கள் எனக்கு காட்டப்படுகிறது என்று சொன்னார்கள் என்று சொன்னால் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. எனவே அந்த புனிதம் பொருந்திய வாழ்நாளில் ஒரு தடவையாவது அந்த மதீனாவை நாம் பார்க்க வேண்டியது. செய்தனா யஹ்யா இப்னு முயின் ரஹ்மத்துல்லாஹ் மிகப்பெரிய கல்வி மேதை. அவர்கள் சொல்லுகின்றார்கள், யார் அவர்களுக்கு ஒரு ஹதீஸ் தெரியவில்லை என்றால் அந்த ஹதீஸே கிடையாது என்று சொல்லுகின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், அஸ்ஸஃபரு பில் மதீனா, உலகில் 1000 பயணம் செய்து விட்டேன், மதீனாவுக்கு போகின்ற சஃபர் இருக்கிறதே, அஹப்பு இலைய மின் மிஅதை ஹஜ்ஜத்தின், மக்காவுக்கு போய் 200 ஹஜ் நஃபில் செய்கின்ற ஹஜ்ஜை விடவும் மதீனாவுக்கு போய் நபியை பார்ப்பது எனக்கு சிறந்தது என்று லட்சக்கணக்கான ஹதீஸ்களை சுமந்த யஹ்யா இப்னு முயின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த கண் நபியை பார்ப்பதற்காக, நபியுடைய ரவுலாவை பார்ப்பதற்காக இருக்கிறது என்று ஆசைப்படுங்கள். உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பதற்கு முன்னால் இந்த உடம்பின் மீது இஹ்ராமுடைய துணி பட வேண்டும், இந்த கண்ணால் நபியை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை அல்லாஹு தஆலா ரபீஉல் அவ்வல் மாதத்திலே பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வாக, அதனால் தான் இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹ் வல்லுஹா என்ற சூரா இருக்குதுல அதிகமாக ஓதுங்கள். வல்லுஹா, ஏன் இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹ் இந்த வல்லுஹாக்கு வல்லுஹான்னு சொல்ல மாட்டாங்க, இந்த சூராவுக்கு பேரு சூரையே முஹம்மத் என்று சொல்வார்கள். ஏன்? நபியுடைய முடியை பற்றி, உடம்பை பற்றி அல்லாஹ் இந்த சூராவில் வர்ணிக்கிறான். எனவே வல்லுஹா வல்லைலி இதா சஜா, இது சூரத்துல் முஹம்மது என்று சொல்வார்கள். அந்த கடைசியில் தான் வருகிறது, வாம்மா பினியாமத்தி ரப்பிக ஃபஹதீஸ், உங்கள் இறைவனுடைய ரப்பனுடைய அருள் கொடைகளை நீங்கள் வாழ்நாள் முழுக்க பேசிக்கொண்டே இருங்கள். அல்லாஹ் நமக்கு 1000 அற்புதங்களை தந்திருக்கலாம், அருள் கொடைகளை தந்திருக்கலாம். உயர்ந்த அருள் கொடை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுங்கள், அவருக்கு நன்றி செலுத்துங்கள். உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா நியாமத்துகளுக்கும் நன்றி செலுத்தியவர்களாக அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கி வைப்பானாக. ஜும்மா நாளுடைய பரக்கத்தை கொண்டு உலகில் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ் தீர்வை தந்து, குறிப்பாக பலஸ்தீன முஸ்லிம்கள், காசாவுடைய முஸ்லிம்கள் இன்றும் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹு தஆலா வெகு விரைவாக சுதந்திர தாகத்தை தருவானாக, உணவுகளை தருவானாக. எப்படி அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்திற்கு, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்திற்கு மண்ணு சல்வா போன்ற, மாயிதா போன்ற உணவுகளை தந்தானோ, மறைமுகமான உதவிகளை கொண்டு அல்லாஹ் முஸ்லிம் நாடுகளையும் முஸ்லிம் மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்து தருவானாக. ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய பரக்கத்தை கொண்டு நபி வாழ்ந்த வாழ்க்கை முறைகளை கற்றுத்தந்த பாடங்களை நாமும் வாழுகின்ற பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தருவானாக. வ ஆகிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.